ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல். எனக்கு தெரியும் ஒரு 2-3 நாள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஹியர் ஐ எம் பேக். ஒரு சின்ன பர்சனல் வேலையாக சென்னை வரைக்கும் போயிருந்தேன். என்ஜாய் ட்ராவலிங் தேர். நிறைய வீலாக் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் எடிட் பண்ணி அழகழகாக ஒரு யூடியூப் வீடியோஸாவோ இல்லை அழகான ஒரு ஷார்ட்டாவோ ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு கான்டென்ட்டாக அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு நான் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரீசெண்டாக வந்த நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் லைனப்ஸில் இருக்க படத்தோட ட்ரைலர் ரியாக்ட். முக்கியமாக தக் லைஃப் பற்றி சொல்லணுன்னா அது அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரர்களாக சொல்லி அமைச்சிருக்கேன். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாங்கிற மாதிரி. அது மட்டும்தான் பாக்கி. பாட கட்டிக்கிட்டு இருக்க பாடி எங்கடா, பாடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு தக் லைஃபு. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் வில் பி டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும்னு தோணுது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரியாக்ட் ஆல் த ட்ரெய்லர் அண்ட் டீசர் வித் யூ கைஸ். என்ன சோஷியல் மீடியாவில் பேசப்படுது, எல்லா கமெண்ட் செக்ஷன்ஸையும் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஸோ வித் இட் டியூ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். டிட்டாங் வாங்க அடுத்தது போவோம். ஃபைனல் ட்ரெய்லர் பார்ப்போம். 10 ரூபா வச்சு பார்த்தீங்களா, இதை பார்த்து தான் ஹார்ட் பிரேக்கே முடிவு பண்ணிட்டேன். முதல்ல பார்ப்போம் வாங்க. அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ட். நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18. 16. சரி கணக்கு புள்ள. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஏன், எதுக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தா எனக்கு அவ்வளோதாங்க இஷ்டம் தோணுச்சு. எதுக்கு இப்படி ஒரு படம் செக்குச்சு வந்தோன்ன மாதிரியோ, யாரோ நல்லா பண்ணி விஸ்வரூபம் மாதிரி ஸ்டைலில் கூட நல்லா பண்ணி. ஏன்னா விஸ்வரூபம் 2 years சொதப்பிடுச்சு. விஸ்வரூபம் மாதிரி ஸ்டைலில் நல்லா வச்சு எதாவது பண்ணியிருக்கலாம். எஸ்டிஆர் நாயக்கன்ஸ் வேர்ல்டு, நாயக்கன் எஸ்டிஆர் சம்பவம் 71 years. பட் ஐ இஸ் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் இன் எவ்ரி ஃப்ரேம். ஜில்லா கோட் மணிரத்னம் கிரியேட்டிவிட்டி கூட தக் லைஃபா? ஜில்லாவா கோட்டா மணிரத்னம் கிரியேட்டிவிட்டியா? கடைசி வரை இந்த விண்வெளி நாயகர் தொடரும். கமல் டசன் நீர் க்ளோஸ் அப்ஸ் சாரா ஜூம்ஸ் படம். ஓகே ஃபைன், இவ்வளோதான் இந்த இது. 1987 நாயக்கன், 2022 PS1 இன்ட்ரோ வாய்ஸ் ஓவர், 2025 நோ தக் லைஃப், மணிரத்னம் கமலாசர் காம்போ நோ. பட் தட்ஸ் ஜஸ்ட் காய்ஸ். எனக்கு நம்ம இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஓவர்டடாக தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஏதோ சரியா படல. அவ்வளோ நல்லா வரும்னு தோணலை. கிட்டத்தட்ட ஒரு செக்கச்சோ தான் திரும்பி வருது. அந்த படம் அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப பயங்கரமாக வாவாக தான் இருந்துச்சு. நான் சும்மா சொல்ல மாட்டேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பட் அந்த மாதிரி படத்தை இப்போ திரும்பி பார்ப்போன்னா ஐயோனும் என்ன வேணும். ஸோ ஜூன் 5 தெரிஞ்சிடும். இந்த மாதம் நல்லபடியாக முடியுது. அடுத்த லைனப்ஸில் ஜூன் அண்ட் ஜூலை ஹெவியாக பேக்டாக தான் இருக்குது. தமிழ் படம் ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த ஒரே படம் தான் இருக்குது. வேறு என்னென்ன படம் இருக்குங்கிறதையும் நான் பேக் டு பேக் எல்லாத்தையுமே லைனப் பண்ணி பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் நீங்கள் நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ வாட்ச் அண்ட் ஷேர் மை ஒப்பீனியன் ஆன் தட் அஸ் வெல்.
ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வில் பி டெஃபினெட்லி வெரி வெரி மிக்ஸ்டுங்க. ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க், இட் ஒன்ட் கிளிக் அப்படின்னு தோணலை. ரொம்ப 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 நான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரவுண்ட் ஜீரோவாக வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குமோ நான் ப்ரிஃபரபிளி நான் இப்போ இதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அப்படி இல்லை இன்னொரு படம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா டெஃபினெட்லி நான் இன்னொரு படம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி. ஏன்னா தக் லைஃப் ஒன்ட் பி நியூன் மை ப்ரியாரிட்டின்னு தோணுது இந்த டைமில். பட் ஸ்டில் ஜஸ்ட் சி ஒரு ஹோப் கொடுத்து பார்ப்போம். பட் ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி வெரி வெரி மிக்ஸ்டு டு பாசிட்டிவாக இருந்தால் ஒரு பாசிட்டிவ் ஸ்பெக்ட்ரம் இருந்தால் சந்தோஷம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி ரொம்ப 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 மிக்ஸ்டு போலரைஸ்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ தட்ஸ் மை ப்ரெடிக்ஷன் ஃபார் தக் லைஃப். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒப்பீனியன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் நான் இதை பார்த்தேன் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று தோணுச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன கெஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எதுவாக உங்களுக்கு தோணுனாலும் எந்த தியரி தோணுனாலும் ஜஸ்ட் ரேண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இன்னும் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இல்லை என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். இட்ஸ் த ஒன்லி வே கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். யூ ஆல் பீஸ் அவுட்.